அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான்படை இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் அலக் பார்த்துட்ருக்கோம். 12 வசனங்களுடைய தஜ்வீத் விளக்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த 2 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அலக்குடைய 13வது வசனம். அரஐத இன் கذب வதவல்லா. அரஐத ரா ஃபத்ஹா பச்சு வந்திருக்கு, வல்லினமா ஓதணும். அரஐத இங் நூன் சுக்குனுக்கு அப்புறமா கேஃப் வந்திருக்கு. இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ராலில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். கذب வதவல்லா இது எல்லாத்துலேயுமே ஃபத்ஹா ஒவ்வொரு கவுண்ட். லாமில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் அலிஃப் சகீரா வந்திருக்கு. ஸோ நம்ம அலிஃப் சகீராவாகவே அதை ஓதிடணும். அரஐத இன் கذب வதவல்லா. சூரா அலக்குடைய 14வது வசனம். அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா. அலம் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா யா, இது ஹா ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். இந்த இடத்துல குன்னா செய்யக்கூடாது. ஐன் சுக்கூன் பெற்று வந்திருக்கு, அசைச்சிடக்கூடாது. மீம் சுக்கூனுக்கு அப்புறமா பா. இங்கே என்ன இஹ்ஃபா ஷஃபவி, இந்த மீமை மறைச்சி பா கூட இணைச்சி ஓதணும். குன்னா கம்பல்சரி. நூன் முஷத்து தான் எகெயின் குன்னா கம்பல்சரி. அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஃபத்ஹா இடம் வச்சிருக்கும் போது இந்த அல்லாஹுங்கிற வார்த்தையை நம்ம வல்லினப்படுத்தி ஓதணும். பி அன்னல்லாஹ யரா. ரா ஃபத்ஹா பச்சு வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். வசனத்துடைய முடிவில் அலிஃப் சகீரா இருக்குது. 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரஐத இன் கذب வதவல்லா. ألم يعلم بأن الله يرى. الحمد لله. அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.